இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பலாப்பழத்துக்கு ஃபேமஸான பண்ருட்டி அப்படிங்கிற ஊர் தான் பார்க்க போகிறோம். கடலூர் மாவட்டத்தில் பண்ருட்டி அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் நம்ம பலாப்பழ தோட்டங்கள் வந்து நிறைய இருக்குது. அங்கே வந்து பலாப்பழ திருவிழா நடந்தது. ரோடு 2 சைட்லுமே பலாப்பழ தோட்டங்கள் தான் நிறைய இருந்தது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பலாப்பழ திருவிழாக்கு வந்துட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பலாப்பழ திருவிழாவுக்கு வந்திருக்கோம். இது எங்கன்னா பண்ருட்டியில் நடந்துகிட்ருக்கு. இது வந்து 4வது வருஷம் நடந்துகிட்ருக்கு. நாங்கள் இந்த வருஷம்தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம். இங்கே சைட்லலாம் பலாப்பழ தோரணம் எல்லாம் கட்டி விட்டுருந்தாங்க. பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. என்ட்ரன்ஸில் இப்போ போயிட்டுருக்கோம். எல்லா வருஷமுமே தோப்புக்குள்ளே தான் நடக்கும். இந்த வருஷம் தான் இந்த மண்டபத்தில் வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஃபுல்லாக பலாப்பழம்லாம் நிறையா வச்சிட்ருந்தாங்க. அங்கே வர்றவங்களுக்குலாம் செடிலாம் கொடுக்குறதுக்காண்டி செடியெல்லாம் வச்சிட்ருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே உள்ளே போனோம். இங்கே வர்றவங்களை என்ட்ரி பண்ணுறதுக்காண்டி சைன் போர்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் புக்ஸு, அப்படியே பேகு, இங்கே வந்து இந்த நாட்டு சக்கரை இந்த மாதிரி வச்சிட்ருந்தாங்க. எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. செம்ம க்ரௌடு. இதெல்லாம் வந்து சீட்ஸு இந்த மாதிரி வச்சிட்ருந்தாங்க. விதைகள். இது பலாப்பழத்தோட விதைகள், இஞ்சி இந்த மாதிரி எல்லாம் நல்லா வச்சிட்ருந்தாங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு தேன், பலாப்பழத்தோட நூடுல்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து அரிசி வகைகளோட இது. இன்னொன்று என்னென்னா பிரியாணி அங்கே பலாப்பழத்தோட பிரியாணின்னு ஒன்று செஞ்சுருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. ஒரு பிரியாணி 50 ரூபீஸ் தான். டேஸ்ட்டு அல்டிமேட்டில் இருந்துச்சு. இதெல்லாம் அரிசி வகைகள் எல்லாமே வந்துட்டு என்னென்னா தமிழ் பண்பாட்டோட கலாச்சாரத்தில் உள்ளது தான் வச்சிட்ருந்தாங்க. எல்லாமே இயற்கையானது எல்லாமே. செக்கு எண்ணெய்கள். மக்கள் கூட்டம் நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இவனை கவினேஷ் பேக்கை போட்டுட்டு ஜாலியாக இருந்தார். நாங்கள் பிரியாணி சாப்பிட்டோம். பிரியாணி டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. இதுதான் பிரியாணி, பலாப்பழ பிரியாணி. சாப்பிட்றீங்களா? வேணுமா? எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் வந்துட்டு அல்வா, பனங்கிழங்கு அல்வா, கேக்கு, ஸ்வீட்டு எல்லாம் வச்சுருந்தாங்க. எக்ஸிபிஷன் பார்க்க அல்டிமேட்டாக இருந்துச்சு. டேஸ்ட் பார்க்க கொடுக்குறாங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே போயிட்டுருந்தோம். இதெல்லாம் வந்துட்டு இந்த பனை ஓலையில் செய்கிற விசிறி, பேகு, காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதெல்லாம் வந்துட்டு தேன் பாருங்கள். இன்னொன்று என்னென்னா பலாப்பழம் ஐஸ்கிரீம், பலாப்பழம் நூடுல்ஸு. இதுதான் நாங்கள் பலாப்பழம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அப்படியே மேலே ஸ்டேஜுக்கு வந்தோம். பார்த்துட்டிங்களா, ஸ்டேஜில் பேசிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பலாப்பழம் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் வந்து ரொம்ப குட்டியாக தெரியுது. ஒன்று எப்படியும் ஒரு 300 kg இருக்கும், அவ்வளோ வெயிட்டு. ஆனால் நமக்கு பார்க்கும்போது வெயிட்டு கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. நாங்கள் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக நல்லா என்ஜாய் பண்ணாங்க குட்டீஸ்லாம். இவங்களாம் பொய்க்கால் குதிரை, தமிழர் பண்பாடு. எல்லா மக்களும் ஃபோட்டோஸ் எடுத்துட்டாங்க. அப்படியே வெளியில் வந்தாங்க. பலாப்பழம் டெம்போவில் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் காரில். முந்திரி பழம் ஒன்று கிடச்சிச்சு, அதையும் பறிச்சாச்சு. அப்படியே கிளம்பியாச்சு, போயிட்டே இருக்கோம். ஃபுல்லாக பாருங்கள், பலாத்தோப்பு தான். பண்ருட்டினாவே பலாப்பழம் தான், சொல்லவா வேணும். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் பலாப்பழம் தான்.
இங்கே வந்துட்டு முந்திரி பலாப்பழம் இதுதான் விவசாயம் மக்களுக்கு. பார்த்துட்டே போயிட்டுருந்தோம் ரோட்டில். ஃபுல்லாக அங்கங்கே சைடில் வந்துட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி கடையாக போட்டு பலாப்பழம் வச்சுட்டு ரோட்டில் வச்சுட்டு விற்றுட்ருப்பாங்க.